யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறேன். யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறேன்னு. ஐ வில் சி ஹூ டஸ் வாட் அப்படின்னு பேசலாம். ஐ வில் சி ஹூ டஸ் வாட் அப்படின்னா யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறேனே அப்படின்னு அர்த்தம். ஏன் கேட்குற, எதுக்கு கேட்குற. வை டு யூ ஆஸ்க் அப்படின்னு கேட்கலாம். வை டு யூ ஆஸ்க், வை டு யூ ஆஸ்க் அப்படின்னா ஏன் கேட்குற, எதுக்கு கேட்குற அப்படின்னு அர்த்தம். சரி, எனக்கு ஒன்றும் திருப்தி இல்லை, எனக்கு ஒன்றும் திருப்தி இல்லை அப்படின்னு பேசணும். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா எனக்கு ஒன்றும் திருப்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். அவர் இன்னைக்கு வந்தாலும் வரலாம், அவர் இன்னைக்கு வந்தாலும் வரலாம் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம். ஹீ மைட் கம் டுடே அப்படின்னு பேசலாம். ஹீ மைட் கம் டுடே அப்படின்னா அவர் இன்னைக்கு வந்தாலும் வரலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இங்கே நிற்கிற, என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்கணும். என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா எப்படிங்க கேட்கலாம். வாட் டூ யூ வாண்ட், வை ஆர் யூ ஸ்டாண்டிங் ஹியர் அப்படின்னா எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு அர்த்தங்களா. சரி, ஏன் இங்கே நிற்கிற, எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு அர்த்தம். ஹே வாட் யூ வாண்ட், வை ஆர் யூ ஸ்டாண்டிங் ஹியர், என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு அர்த்தம். சரி, இதை நான் எதிர்பார்க்கல, நான் இதை எதிர்பார்க்கல, இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படின்னு பேசலாம். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படின்னா இதை நான் எதிர்பார்க்கல, நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு அர்த்தங்களா. சரி, என்னோட ஸ்டேட்டஸை பாரு, என்னோட ஸ்டேட்டஸை பாரு அப்படின்னு பேசணும். ஹாவ் அ லுக் அட் மை ஸ்டேட்டஸ் அப்படின்னு பேசலாம். இந்த ஹேவ் ஏ அப்படிங்கிறத ஹேவ் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. ஹேவ் அ லுக் அட் மை ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னோட ஸ்டேட்டஸை பாருன்னு அர்த்தம். ஹேவ் அ லுக் அப்படின்னா ஹேவ் அ லுக் அப்படின்னா பாருன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, எதையோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் எதையோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசணும். ஐ திங்க் ஐ ஃபர்காட் சம்திங், ஐ திங்க் ஐ ஃபர்காட் சம்திங் அப்படின்னா நான் எதையோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இதையாச்சும் செய், இதையாச்சும் செய் அப்படின்னு பேசணும். டூ திஸ் அட்லீஸ்ட் அப்படின்னு பேசலாம். டூ திஸ் அட்லீஸ்ட் அப்படின்னா அட்லீஸ்ட் இதையாச்சும் செய். நம்ம தமிழில் நம்ம இப்படி தானே பேசுகிறோம், அட்லீஸ்ட் இதையாச்சும் பண்ணு. டூ திஸ் அட்லீஸ்ட் அப்படின்னா இதையாச்சும் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரி, வேற யாருக்கும் இது தெரியாது, வேற யாருக்கும் இது தெரியாது அப்படின்னு பேசணும். நோ ஒன் எல்ஸ் நோஸ் இட் அப்படின்னு பேசலாம். நோ ஒன் எல்ஸ் நோஸ் இட் அப்படின்னா வேற யாருக்கும் இது தெரியாது அப்படின்னு அர்த்தங்களா. சரி, கதவை திறந்தே வை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம். கதவை திறந்தே வை. கீப் தி டோர் ஓப்பன் அப்படின்னு பேசலாம். கீப் தி டோர் ஓப்பன் அப்படின்னா கதவை திறந்தே வை அப்படின்னு அர்த்தம். கதவை திறந்து வைக்காத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம். கதவை திறந்தே வைக்காத, கதவை திறந்து வைக்காத. டோன்ட் கீப் தி டோர் ஓப்பன் அப்படின்னு பேசலாம். டோன்ட் கீப் தி டோர் ஓப்பன் அப்படின்னா கதவை திறந்து வைக்காத அப்படின்னு அர்த்தம். சரி, நான் கண்ணை திறன்னு சொல்ற வரைக்கும் கண்ணை மூடியே வச்சிரு. நான் கண்ணை திறன்னு சொல்ற வரைக்கும் கண்ணை மூடியே வச்சிரு அப்படின்னு பேசணும். கீப் யுவர் ஐஸ் க்ளோஸ்ட் அப்படின்னா கண்ணை மூடியே வச்சிரு, கண்ணை மூடியே இரு அப்படின்னு அர்த்தம். அன்டில் ஐ ஆஸ்க் யூ டு ஓப்பன் அப்படின்னா நான் திறன்னு சொல்ற வரைக்கும். கீப் யுவர் ஐஸ் க்ளோஸ்ட் அன்டில் ஐ ஆஸ்க் யூ டு ஓப்பன் அப்படின்னா நான் கண்ணை திறன்னு சொல்ற வரைக்கும் கண்ணை மூடியே வச்சிரு அப்படின்னு அர்த்தம். வேற யாராவது அங்கே இருக்கிறாங்களா, வேற யாராவது அங்கே இருக்கிறாங்களா, இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா இஸ் எனிபடி எல்ஸ் தேர் அப்படின்னு பேசலாம். இஸ் எனிபடி எல்ஸ் தேர் அப்படின்னா வேற யாராவது அங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னும் நீ அங்கே தான் இருக்கிறியா, இன்னும் நீ அங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம். ஆர் யூ ஸ்டில் தேர் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஸ்டில் தேர், ஆர் யூ ஸ்டில் தேர் அப்படின்னா இன்னும் நீ அங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு அர்த்தங்களா. சரி, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம். ஐ ஹாவ் எ ஹெட் ஏக் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் எ ஹெட் ஏக் அப்படின்னா எனக்கு தலை வலிக்குது. உன்னோட வயசில் எனக்கு ஒரு பையன் இருக்கான், உன்னோட வயசில் எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு பேசணும். ஐ ஹாவ் எ சன் அப்படின்னா எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். யுவர் ஏஜ், உன்னோட வயசில். ஐ ஹாவ் எ சன் யுவர் ஏஜ் அப்படின்னா உன்னோட வயசில் எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரி, உன்னோட வயசில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, உன்னோட வயசில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஐ ஹாவ் எ டாட்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் எ டாட்டர் யுவர் ஏஜ் அப்படின்னா உன்னோட வயசில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. சரி, அவளே ரொம்ப கோபமாக இருந்தா, அவளே ரொம்ப கோபமாக இருந்தா அப்படின்னு பேசணும். ஷீ வாஸ் ஸோ ஆங்க்ரி அப்படின்னு பேசலாம். ஷீ வாஸ் ஸோ ஆங்க்ரி அப்படின்னா அவளே ரொம்ப கோபமாக இருந்தா, அவனே ரொம்ப கோபமாக இருந்தான் அப்படின்னு பேசணும். ஹீ வாஸ் ஸோ ஆங்க்ரி, ஹீ வாஸ் ஸோ ஆங்க்ரி அப்படின்னா அவனே ரொம்ப கோபமாக இருந்தான் அப்படின்னு அர்த்தங்களா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.